தேர்தல்களில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை சதவீதத்தை பதிவு செய்யும் 17C படிவத்தை வழங்காத விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். பால்முருகன், இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரம் என்ன? அதாவது அண்மையில் நடைபெற்ற மக்களவை தேர்தல் அதே போன்று பல மாநில தேர்தல்களில் வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையை வழங்கக்கூடிய 17C படிவத்தை வழங்குவதில்லை, முறையாக வழங்குவதில்லை, தாமதமாக வழங்குகிறார்கள் போன்ற பல்வேறு புகார்கள் எழுந்தன. இது குறித்து பல மாநிலங்களில் புகார்கள் தெரிவிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தொடர்ந்த வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் ஒன்றிய தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆஜராகி முறையாக இந்த படிவம் வழங்கப்படுவதில்லை என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்துதான் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே தேர்தல் தொடர்பான நிலுவையில் உள்ள வழக்குகளுடன் இந்த வழக்கையும் இணைத்து விசாரிப்பதற்கு தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த வாரம் தேர்தல் தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல்களில் பதிவு செய்யப்படும் வீடியோக்களை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இரண்டாவது முறையாக தற்போது இந்த 17C படிவம் விவகாரத்திலும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. கிரிஜா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன். தேர்தல்களில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை சதவீதத்தை பதிவு செய்யும் 17C படிவத்தை வழங்காத விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்த்தோம்.